தலைவர் பிரபாகரனை போல் தமிழ் தேசியத்தை உலகறியச் செய்வேன், ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டு. மீண்டும் அரசியலில் களமிறங்கும் சந்திரிகா, வெளியாகியுள்ள தகவல். ரணில் நிச்சயம் தோல்வியடைவார், அனுர எதிர்வு கூறல். தலைவர் பிரபாகரன் ஆங்கில மொழியோ சட்டப்புலமையோ இல்லாமல் உலகத்திற்கு தமிழ் தேசியத்தை கொண்டு சென்று தமிழினத்தை அடையாளப்படுத்தினார் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். மேலும் தலைவர்களுக்கு ஆங்கில மொழி புலமையும் சட்ட அறிவும் அவசியமென்றால் தந்தை செல்வா ஜி பொன்னம்பலம் காலத்தில் நாங்கள் விடுதலை பெற்றிருக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். மட்டக்களப்பு களிவாஞ்சிக்குடியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், தலைவர் பிரபாகரன் ஆங்கில மொழியோ சட்டப்புலமையோ இல்லாமல் உலகத்திற்கு தமிழ் தேசியத்தை கொண்டு சென்று தமிழினத்தை அடையாளப்படுத்தினார். எத்தனையோ தலைவர்கள் தேடி வந்து பேசிய வரலாறை நாங்கள் திரும்பி பார்க்கின்றோம். ஆகவே அவற்றை நாங்கள் விமர்சிக்க தேவையில்லை. மொழி என்பது ஒரு கொடை, சட்டம் என்பது கிடைக்கின்ற கல்வி ரீதியான ஆற்றல். அவை இருக்கட்டும். ஆனால் தலைமைத்துவத்திற்கு அவர்களுடைய தைரியமும் மக்களை வழிநடத்துகின்ற பற்றும் இனம் மீதான சிந்தனையும் இருந்தால் அது ஒரு நல்ல தலைமைத்துவமாக வளரும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மீண்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைவதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழுவும் மத்திய குழுவும் நாளை டார்லி வீதியில் உள்ள கட்சி தலைமையகத்தில் கூட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்கு சந்திரிகா குமாரதுங்கவுக்கு வழங்கப்படவுள்ள பதவி மற்றும் அதிகாரங்கள் குறித்து இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. கட்சியின் மத்திய குழுவிற்கு உறுப்பினர்களை நியமிக்கும் அதிகாரத்தை குமாரதுங்கவிற்கு வழங்க தற்போதைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அதிபர் மைத்திரிபால ஸ்ரீசேன இணக்கம் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இதற்கு சந்திரிகா இதுவரை பதிலளிக்கவில்லை என கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சந்திரிகா குமாரதுங்கவை மீண்டும் கட்சிக்கு அழைத்து வருவது எதிர்வரும் தேர்தலை கருத்தில் கொண்டு கட்சியின் சீர்திருத்த வேலை திட்டத்திற்கான முக்கிய நடவடிக்கைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. எந்த தேர்தலையும் எதிர்கொள்வதற்கு இலங்கை தமிழரசு கட்சி தயார் நிலையில் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தினை தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், ஜனாதிபதி அவர் விரும்பிய அனைத்து சட்ட மூலங்களையும் மொட்டு கட்சியினரை வைத்து செயற்படுத்திக் கொள்கின்றார். இந்த வகையில் தமிழ் மக்களினுடைய அரசியல் தீர்வு விடயத்திலும் அரசியல் அமைப்பில் செய்ய வேண்டிய திருத்தங்களையும் அவர் கடந்த காலங்களில் செய்திருக்கலாம். அவை ஒன்றையும் செய்யாமல் மீண்டும் ஜனாதிபதியாக வந்து 2 வருடத்தில் தீர்வுகளை பெற்றுத் தருவதாக கூறுவதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் முதலில் நடத்தப்படுமா அல்லது நாடாளுமன்ற தேர்தல் முதலில் நடத்தப்படுமா என்பது ஜனாதிபதிக்கு மட்டுமே தெரியும். எந்த தேர்தல் முதலில் நடைபெற்றாலும் அதை எதிர்கொள்வதற்கு இலங்கை தமிழரசு கட்சி தயார் நிலையில் உள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வீட்டுக்கு அனுப்புவோம் என ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அடுத்து நடக்கப் போவது ஜனாதிபதி அல்லது பொது தேர்தல் ஆகிய இரண்டில் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றியீட்டுவோம் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் முன்கூட்டி நடத்தப்பட்டால் ரணில் நிச்சயமாக தோல்வி அடைவார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொது தேர்தல் நடாத்தப்பட்டால் தேசிய மக்கள் சக்தி அதில் வெற்றியீட்டி ஜனாதிபதி தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் மத்தியில் காணப்படும் ஆதரவு காரணமாக எந்த தேர்தலை முன்கூட்டி நடத்துவது என்பதில் அரசாங்கத்திற்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு சாதகமற்ற தேர்தல் ஒன்றை நடாத்துவதற்கே அரசாங்கம் விரும்புவதாக தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ஷவும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயாராகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதைய அமெரிக்க குடியுரிமை அந்தஸ்தை நீக்கும் நோக்கில் அவர் வரவுள்ளதாக அக்கட்சியின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் பசில் ராஜபக்ஷ அல்லது நாமல் ராஜபக்ஷ என அவர் கூறியுள்ளார். எதிர்காலத்தில் இது தொடர்பான இறுதி முடிவை கட்சி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நான் வடக்கிற்கு வருகை தரும் போதெல்லாம் மக்களிடம் பிரச்சினை என்னவென கேட்கும்போது காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினை அரசியல் தீர்வு என ஒரு சில பிரச்சினைகளுடன் மாத்திரம் என்னிடம் அணுகுவார்கள் என அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். அதனை விடுத்து நாம் முன்னோக்கி செல்வதற்கு என்ன செய்யலாம் என்பது பற்றி தான் நான் ஆராய்கின்றேன் என அதிபர் மேலும் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ் மாவட்ட பிரதிநிதிகளுக்கும் கட்சியின் தலைவரும் அதிபருமான ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் இன்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், தற்பொழுது நாம் அனைவருக்கும் உள்ள மிகப்பெரிய சவால் பொருளாதார மேம்பாட்டினை ஏற்படுத்துவதாகும். அத்தோடு வடபகுதியில் உள்ள வளங்களை பயன்படுத்தி பொருளாதாரத்தினை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பது தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றோம். குறிப்பாக விவசாயத்துறையினை நவீனமயப்படுத்தி நவீன முறையிலான விவசாய முறைகளை விரிவுபடுத்துவதன் மூலம் தன்னிறைவு பொருளாதாரம் ஒன்றினை உருவாக்குவது எமது நோக்கம். அத்தோடு வெளிநாடுகளில் எவ்வாறு மின்சாரத்தினை இயற்கை வளத்தினை பயன்படுத்தி உற்பத்தி செய்கின்றார்கள் அல்லது விவசாய உற்பத்தியினை எவ்வாறு நவீன முறையில் உற்பத்தி செய்கின்றார்கள் போன்றவற்றை நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம். அதிபர் தேர்தலின் போது கட்சிகளின் வேட்பாளர்கள் தொடர்பில் அரசியல் கட்சிகளுக்கு இடையில் பாரிய முரண்பாடுகள் வெடித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிபர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு பல கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் வேட்பாளர் பதவிகள் தொடர்பில் அந்தந்த கட்சிகளுக்குள்ளேயே கோஷ்டி பிளவு ஏற்பட்டுள்ளமையே இந்த முரண்பாடான சூழலுக்கு வழிவகுத்துள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் அதிபருமான மைத்ரிபால ஸ்ரீசேன ஏற்கனவே அதிபர் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரவும் கட்சி ஆதரவளித்தால் அதிபர் வேட்பாளராக போட்டியிட தயார் என அண்மையில் தெரிவித்திருந்தார். தமிழ் மக்களின் கட்சிகள் இணக்கப்பாட்டிற்கு வந்தால் அதிபர் தேர்தலில் போட்டியிட தயார் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனும் தெரிவித்தார். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட பல அரசியல் கட்சிகள் அவருக்கு வேட்பாளர் பதவியை வழங்க தயாராக இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அதிபர் வேட்பாளர் பதவிக்கு பலரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். பரிந்துரைக்கப்பட்ட சில பெயர்களில் பிரபல கோடீஸ்வர வர்த்தகரான தம்மிக பெரேராவின் பெயரும் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.